என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிளான்ட் அனாட்டமி தாவர உள்ளமைப்பியல் அப்படிங்கிற ஒரு லெசனில் டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், திசு மற்றும் திசு தொகுப்பிலே சிம்பிள் டிஷ்யூஸ், எளிய திசுக்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம், அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் உங்களுக்கு கூறலாம் என்று இருக்கிறேன். Are you ready? Yes. குழந்தைகளா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் டிஷ்யூ, எளிய திசு என்று ஒன்று போவதற்கு முன்பாக டிஷ்யூனா உங்களுக்கு தெரியும், group of similar cells of common origin and performing the same function is said to be a tissue, or group of dissimilar cells of common origin and performing the same function is said to be a tissue. ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் ஒத்த பணியினை செய்கின்ற செல்களின் தொகுப்பினையும் டிஷ்யூ என்று அழைப்பார்கள். ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் ஒத்த பணியினை செய்கின்ற ஒரே மாதிரிக்கு பதிலாக வேறு வகையான செல்கள் சேர்ந்து ஒரு பணியை செஞ்சாலும் அதை டிஷ்யூன்னு சொல்லுவாள். டிஸ்சிமிலர் செல்ஸ், வேறுபட்ட செல்கள் ஒரு பணியினை செய்தல். அந்த டிஷ்யூவை ரெண்டாக பிரிச்சிருக்கான்னு பார்த்தோம். ஒன்றுக்கு பேர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆர் மெரிஸ்டம்ஸ், ஆக்கு திசுக்கள் அப்படின்னு ஒன்றை பற்றி பார்த்தோம். இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்கள்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெர்மனன்ட் டிஷ்யூ நிலைத்த திசுவில் ஒரு வகை தான் சிம்பிள் டிஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா என்ன? சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா தமிழில் எளிய திசு என்று அழைப்பார்கள். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூ. இது நிலைத்த திசுக்களின் ஒரு வகையாகும். Permanent tissue na enna? The cells lost the ability to divide either temporarily or permanently. செல் பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்து விட்டால் அவர்களை நிலைத்த திசுக்கள் என்று அழைப்பார்கள். Do not generally divide further. செல் பகுப்படையும் திறனை அவர்கள் இழந்து விட்டார்கள். Next என்ன? All cells are similar in structure and function. இந்த சிம்பிள் டிஷ்யூ, எளிய திசு எடுத்துனோன்னா அங்கே இருக்கிற எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க. பட் லாஸ் த அபிலிட்டி டு டிவைட். நெக்ஸ்ட், மேட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். ஒரே வகையான செல்களினால் இவர்கள் ஆகியிருப்பார்கள். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கெலரன் கைமான்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்பேன். அந்த பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கெலரன் கைமா இவா தான் சிம்பிள் டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள், எளிய திசுக்களுக்கு உதாரணம் அல்லது எளிய திசுக்களின் வகைகள் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் பேரன்கைமா. பேரன்கைமா இஸ் அ லிவிங் டிஷ்யூ ஆர் மேட் அப் ஆஃப் லிவிங் செல்ஸ். இது ஒரு உயிருள்ள திசுவாகும் அல்லது உயிருள்ள செல்களால் ஆகியிருக்கும். செல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட் அண்ட் ஹாவ் ஸ்மால் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். பேரன்கைமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நெருக்கமாக செல் இடைவெளிகளின்றி அமைந்த செல்கள். They are closely packed. செல் ஸ்பேஸ் இருக்கலாம், இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கலாம், இருந்தால் கொஞ்சோண்டு இருக்கும். ரொம்ப முக்கியம், க்ளோஸ்லி பேக்ட் வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்த செல்கள். Parenchyma forms major component within organs. That means almost all the plant pots possesses parenchyma. தாவரங்களின் பெரும்பான்மையான பாகங்களிலே இந்த பேரன்கைமாவானது காணப்படும். இட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப், பல்வேறு வடிவங்களில் காணப்படும். ஐசோடயமெட்ரிக்காக இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஓவல், ரவுண்டு, பாலிகோனல் ஆர் எலாங்கேட்டட், நீள்வட்டம், எப்படி வேணாலும் இருக்கலாம் நீண்ட செல்கள். ஸோ இட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப், பல்வேறு வடிவங்களிலே காணப்படும். அப்புறம் தின் வால்டு செல் அண்ட் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். பேரன்கைமாவை எடுத்துட்டேன்னா அதனுடைய செல் சுவரானது மெல்லியதாக காணப்படும். அது செல்லுலோஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொருளினால் ஆனது, வேதிப்பொருளினால் ஆனது. நம்ம படிச்சிருப்போம், தாவரங்களின் செல் சுவர் செல்லுலோஸினால் ஆனது. இன் பிளான்ட் செல் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இன் ஃபங்கை த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் கைட்டின், பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டினினால் ஆனது. In bacteria, the cell wall is made up of peptidoglycan. Bacteriaவின் செல் சுவர் பெப்டிடோகிளைகானால் ஆனதெல்லாம் படிச்சிருப்பேன். இது வரப்போ அதெல்லாம் கொஞ்சோண்டு லிங்க் பண்ணிக்கும். ஏன்னா ஏற்கனவே படித்ததை நீ கனெக்ட் பண்ணிட்டா தான் இட் இஸ் somewhat easier for you to learn. Next, what are the functions of parenchyma? இந்த parenchyma என்ன பண்ணுறா? What is the role? First role is storage.
அப்போ ஸ்டார்ச் இருக்கு பாருங்களேன், எக்ஸஸ் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வைப்பா. சேமிப்பு என்பது இதனுடைய முக்கிய பணியாகும். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிதுன்னா அதுக்கு ஸ்டோரேஜ் பேரன் கைமா, சேமிப்பு பேரன் கைமான்னு பேர். ரூட் டியூபர்ஸ் வேர்க்கிழங்குகள், ஸ்டெம் டியூபர்ஸ் தண்டு கிழங்குகள், அங்கெல்லாம் பேரன் கைமா தான் உணவை சேமித்து வைக்கும். If parenchyma with chloroplast, then it is said to be chlorenchyma and it performs photosynthesis. Parenchymaவானது பசுங்கணிகத்தை பெற்றிருந்தால் அதற்கு குளோரன்கைமா என்று பெயர். அது ஒளிச்சேர்க்கையினை செய்யும். நம்ம லீஃப் படிக்கிறப்ப பாலிஷேடு பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம். அந்த பாலிஷேடு ஸ்பாஞ்சி மீசோஃபில் மீன்ஸ் மிடில் ஆஃப் த லீஃப், அங்கே இருக்க பேரன்கைமாவில் பசுங்கணிகம் இருக்கும். தே பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி. லைக் தட் தே ஆல்சோ செக்ரேட் சம்திங். சில வேதிப்பொருட்கள் கம்மு ரெசின் அது மாதிரிலாம் சுரக்கக்கூடிய பணியினையும் இதனால் செய்ய இயலும். ஸோ செக்ரேஷன்னா சுரத்தல் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் டிஷ்யூ எடுத்துட்டோன்னா கோலன் கைமா வரும். கோலன் கைமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா uneven thickening confined to the corners of the cell wall, characteristic feature of கோலன் கைமா. செல் சுவரின் ஓரங்களிலே சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல் கோலன் கைமாவின் சிறப்பு பண்பு ஆகும். கோலன் கைமால வேற என்ன முக்கியமாக உனக்கு தெரியணும்? இட் இஸ் அ லிவிங் டிஷ்யூ லைக் பேரன் கைமா. இவர்களுக்கும் உயிர் உண்டு. க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். இவர்களும் நெருக்கமாக அமைந்த செல்கள். க்ளோஸ்லி பேக்டு வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். இது பேரன் கைமாலையும் சொன்னோம். பட் பேரன் கைமால என்ன இருக்கும்? இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸும் இருக்கும். இங்கே பாருங்க, பேரன் கைமால அதே டேர்ம் பார்த்தோம். சீஹியார் பேரன் கைமா. பேரன் கைமா பார்க்குற சமயத்தில் எலிய திசுன்னு பார்த்தோம். சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர். இங்கே வர பேரன்க பாருங்க, க்ளோஸ்லி பேக்ட் நெருக்கமாக அமைந்திருக்கும். ஆர் ஹாவ் ஸ்மால் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ்னு பார்த்தோம். இங்கே எடுத்துனோன்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸே இருக்காது. இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இல்லாமல் தே ஆர் க்ளோஸ்லி பேக்ட். அதனால தான் அன்ஈவன் திக்கனிங்னு சொன்னேன். செல் சுவரின் ஓரங்களிலே சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல் இதனுடைய சிறப்பு பண்பு ஆகும். அக்கர்ஸ் இன் லேயர்ஸ். இது தனியாக இருக்காது, வரிசையாக அடுக்காக காணப்படும். பிலோ த எபிடர்மிஸ், புறத்தோலின் கீழே காணப்படும். எக்ஸ்பெஷலி இன் டைகோட்டலிடனஸ் பிளான்ஸ், இருபத்தலை தாவரங்களில் தண்டில் எக்ஸ்பெஷலி ஸ்டெம்மில் இருக்கும். அதேமாரி பீட்டியோல் இலை காம்பு இருக்கு பாருங்களே, அதிலும் இது காணப்படும். எதுக்கு கீழே இருக்கும்? எபிடர்மிஸுக்கு கீழே இருக்கும். உங்களுக்கு யூனோ எபிடர்மிஸ். Epidermis is the outermost layer of a root stem as well as a leaf. It is made up of closely packed parenchyma cells. வேர் தண்டு இலை எல்லாத்துலேயும் வெளிப்புற அடுக்கு இருக்குது. எபிடர்மிஸ் புறத்தோல் என்று பெயர். இது நெருக்கமாக அமைந்த பேரன்கைமா செல்களினால் ஆனது. ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடர்மிஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த இன்டர்னல் டிஷ்யூஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ். புறத்தோலின் பணி உட்புற திசுக்களை காயம் ஏற்படாமல் பாதுகாத்தல்னு படிச்சிருப்பேர். இந்த எபிடர்மிஸுக்கு கீழே எக்ஸ்பெஷலி டைகாட் ஸ்டெம் எடுத்துட்டோன்னா இருபத்தலை தாவர தண்டிலே இந்த ஹைப்போடர்மிஸ் ஆனது காணப்படும். அது மாதிரி பீட்டியோல்லையும் இருக்கும். ஆர் லேயராக இருக்கும். ஆர் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் பேச்சஸ், திட்டுக்களாகவும் காணப்படலாம். பேச்சஸாக இருக்கிறதுனா திட்டு திட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு லேயராக இல்லாமல் இப்படி வரிசையாக இப்படி ஒரு இடத்துல பேச்சஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கெலரன் கைமா, அதை நம்ம பேச்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன? செல்ஸ் மச் திக்கன்ட் அட் த கார்னர்ஸ். இப்போ தான் சொன்னேன், இந்த செல் சுவரின் ஓரங்களிலே அதிகமாக தடித்து காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கோலன் கைமான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலன் கைமா இந்த செல் சுவர் ஓரங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஏரியாவில் ரொம்ப தடித்து காணப்படும். திக்கெண்ட், அது இம்பார்ட்டன்ட். அண்ட் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின். In parenchyma, the cell wall is made up of cellulose. Parenchymaவின் செல் சுவர் செல்லுலோஸினால் ஆனது. In collenchyma, the cell wall is made up of cellulose, hemicellulose and pectin. இங்கு செல் சுவரானது செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் பெக்டினினால் ஆனது. நெக்ஸ்ட் ஷேப் என்ன? இட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப், பல்வேறு வடிவங்களிலே காணப்படலாம். நெக்ஸ்ட், these cells often contain chloroplast and assimilate food. சில பேர்கிட்ட அதில் குளோரோபிளாஸ்டும் இருக்கலாம், உணவினை தயாரிக்கலாம், உணவினை சேமித்து வைக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் ரோல். என்ன? What is the role of this collenchyma? The main function of collenchyma is to give mechanical support to young plant parts. தாவரங்களின் இளம் உறுப்புகளுக்கு உறுதித்தன்மையினை அளிக்கக்கூடிய, வலிமையினை அளிக்கக்கூடிய பணியினைத்தான் இந்த கோலன்கைமாவானது செல்லும். ரொம்ப முக்கியம். யங் ஸ்டெம் as well as petiole of the leaf, இலை காம்பில் இருக்கும்னு சொன்னேன்.
இளம் தண்டுகளில் இருக்கும்னு சொன்னேன். டைகாட் ஸ்டெம் இருபத்தலை தண்டில் இருக்கும். இட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட், கூடுதல் ஆதாரம் சொல்லலாம், வலிமை சொல்லலாம். அதை தருகின்ற பணியினைத்தான் கோலன் கைமாவானது செய்யும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்கிலரன்கைமா. The main function of sclerenchyma, the third tissue, is mechanical support and hardness. உறுதித்தன்மையினை அளிக்கிறது. தாவர உலகத்திற்கு வலிமையினை அளித்தல், உறுதித்தன்மையினை அளித்தல், கல்தன்மையினை அளித்தல், எப்படி வேணாலும் சொல்லலாம். அனைத்தையும் செய்கின்ற பணியினை ஸ்கிலரன்கைமா செய்யும். பேரன்கைமாக்கு உயிர் இருக்கும்னு சொன்னேன், கோலன்கைமாக்கு உயிர் இருக்கும்னு சொன்னேன். These cells divide of protoplast, hence dead cells. ஸ்கிலரன்கைமாவின் உட்புறத்தை புரோட்டோபிளாஸ்டுகள் காணப்படாததால் இறந்த செல்களாகும். நோ புரோட்டோபிளாஸ்ட். லாங் அண்ட் நேரோ செல்ஸ் வித் திக் அண்ட் லிக்னிஃபைடு செல் வால். ரொம்ப முக்கியம். லாங்காக இருக்கும், நேரோவாக இருக்கும். இதனுடைய செல் வால் எடுத்துட்டேன்னா லிக்னின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளானது காணப்படும். Parenchyma cellulose, collenchyma cellulose, hemicellulose and pectin. Sclerenchyma, the secondary cell wall, is made up of a chemical called lignin. Sclerenchymaவின் இரண்டாம் நிலை செல் சுவரானது lignin என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. Having a few or numerous pit. pitனா குழி என்று பெயர். இதில் என்ன ஆகும்னா, இது ஒரு ஸ்கிலரன்கைமான்னு வச்சுக்கோங்களேன். சில ஏரியாவில் என்ன ஆகும்னா செல் சுவர் பொருட்கள் படிந்து காணப்படாது. எந்த ஏரியாவில் செல் சுவர் பொருள் இல்லையோ அந்த ஏரியாவை பிட், குழி என்று அழைப்பார்கள். கொஞ்சம் பிட்டு இருக்கலாம் அல்லது நிறையா பிட்டு இருக்கலாம். இந்த ஸ்கிலரன்கைமாவை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்றுக்கு பேர் ஃபைபர்ஸ்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் ஸ்கெலரட்ஸ்னு பேர். நார்கள் மற்றும் ஸ்கிலராய்டுகள் என்று இரண்டாக இந்த ஸ்கிலரன்கைமா பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்து என்னங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதோட கேரக்டர். ஃபைபர், நார்கள், அதனுடைய சிறப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும். Fibers are thick-walled. இதனுடைய செல் சுவரானது தடித்து காணப்படும். Elongated, நீளமானதாக இருக்கும். And pointed cells, முனைப்பகுதியானது கூர்மையானதாக இருக்கும். திக்கா செல் சுவர் இருக்கும், ஹார்டாக இருக்கும், நீளமாக இருக்கும். செல்லோட நுனி கூர்மையாக காணப்படும். Occurring in groups in various parts of the plant. தனியாக இருக்காது, இது மாதிரி குரூப்பாக சேர்ந்துருக்கும். மொத்தமாக நிறையா நார்கள் ஒன்றாக சேர்ந்து காணப்படும். தாவரத்தோட பல பாகத்தில், உடலின் பல பாகங்களில் காணப்படலாம். சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பருத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பருத்தி விதைக்கு மேலே இருக்கு பாருங்களேன். மால்வேசின்னு ஒரு ஃபேமிலி படிக்கிறப்ப படித்தோம். காசிபியம் பார்படன்ஸ், காசிபியம் ஹிர்சூட்டம், காசிபியம் ஹெர்பேசியம், காசிபியம் ஆர்போரியம்னு படித்தோம். அந்த பருத்தி விதைக்கு மேலே இது மாதிரி ஃபைபர் இருக்கும். The fibers originated from the seed coat are called surface fibers. விதையின் மேற்புறத்திலிருந்து தோன்றுகின்ற நார்களை நாம் விதை மேற்புற நார்கள் என்று அழைக்கிறோம். இந்த சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் காட்டனில் இருக்கும். மால்வேசி ஃபேமிலி, இந்த காட்டன் ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஸ்கிலரிட்ஸ். ஸ்கிலரிட் எடுத்துட்டோம்னா ஹைலி திக்கண்ட் டெட் செல்ஸ். ஃபைபரே திக்கண்டாக இருக்கும், அதோட இன்னும் அதிக தடிமனாக இந்த ஸ்கிலராய்டுகள் காணப்படும். வித் வெரி நேரோ கேவிட்டிஸ் ஆர் லியூமன். இந்த ஸ்கிலரிட்ஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். இது நடுவில் இருக்கக்கூடிய குழியை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். லியூமன்னா செல் கேவிட்டின்னு பேர். செல்லில் காணப்படுகின்ற துளை அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ வேரியஸ் ஷேப். இதுவும் பல்வேறு வடிவங்களில் காணப்படலாம். ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம், சிலிண்டர்களாக இருக்கலாம். ஓகேயா, இதில் என்ன முக்கியம்னா, இது ஸ்கிலரன்கைமாவோட ஒரு டைப்னால இதனுடைய செல்வால்லே என்ன இருக்கும், லிக்னின் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன இதோட ஸ்பெஷல்? வேர் இட் இஸ் லொக்கேட்டட், எங்கு காணப்படும்? ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட், கொட்டை தாவரங்கள் இருக்கு பாருங்களே, அதனுடைய கனித்தோலிலே காணப்படும். பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், கனியின் மையப்பகுதி. நம்ம பேரிக்காய் சாப்பிட்டோன்னா கரகரன் சத்தம் வரும், கொய்யாப்பழம் சாப்பிட்டோன்னா கரகரன் சத்தம் வரும், சப்போட்டா சாப்பிட்டோன்னா உள்ள அந்த கரகரன் சத்தம் வரும். அந்த கரகர சத்தத்துக்கு காரணம் என்னன்னா, திஸ் பல்ப் ஆஃப் பைரஸ் வித் ஸ்கிலரிட்ஸ். பைரஸ் மேலஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் இருக்கும். லைக் என்ன பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைஸ் கோவாவில் இருக்கும், கொய்யாப்பழத்தில் இருக்கும், பியர் ஃப்ரூட்டில் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சப்போட்டா அதிலலாம் இருக்கும். சீட் கோட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ். சீட் கோட் ஆஃப் லெகுமினஸ்னா, லெகும்ஸ்னா பல்சஸ் தெரியும், லெகுமினஸ் பிளான் ஃபேபேசி ஃபேமிலி. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதை, இப்போ பட்டாணி இருக்குது பாருங்க, பைசம் சட்டாவம், அதோட சீட் கோட்டில் விதை உரையில் காணப்படும்.
சைசர் ஆலிட்டினம் கொண்டக்கடலை இருக்குது பாருங்க, அதோட விதை உரையில் காணப்படும். அண்ட் லீவ்ஸ் ஆஃப் டீ, அதாவது நம்ம குடிக்கிற டீ இருக்கு பாருங்களேன், அதோடைய இலைகளிலும் இந்த ஸ்கெலரைடுகள் காணப்படும். ஓகேயா? இது ரிலேட்டடாக கொஷின் போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா. தின்னு வாலிடு, திக்கு வாலிடு, திக்கு வாலிடு. மெல்லிய செல் சுவர், கடினமான செல் சுவர், கடினமான செல் சுவர். க்ளோஸ்லி பேக்ட் ஆர் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், க்ளோஸ்லி பேக்ட், க்ளோஸ்லி பேக்ட். இங்கே நெருக்கமாக அமைந்த செல்கள் அல்லது செல் இடைவெளிகள் காணப்படலாம், இங்கே செல் இடைவெளிகள் காணப்படாது, இங்கும் செல் இடைவெளிகள் காணப்படாது. லிவிங் செல்ஸ், டெட் செல்ஸ். பேரன் கைமாக்கு உயிர் உண்டு, கோலன் கைமாக்கு உயிர் உண்டு, ஸ்கிலரன் கைமாக்கு உயிர் கிடையாது, டெட் செல்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரன் கைமால செல்வால் செல்லுலோஸ் இருக்கும், கோலன் கைமால செல்வாலில் செல்லுலோஸ் இருக்கும், ஹெமிசெல்லுலோஸ் இருக்கும், பெக்டின் இருக்கும். ஸ்கிலரன் கைமால எடுத்துட்டோன்னா இரண்டாம் நிலை செல் சுவரில் லிக்னின் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பேரன் கைமாவோட முக்கியமான ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ், உணவினை சேமித்தல். கோலன் கைமாவோட முக்கியமான ஃபங்க்ஷன் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் பிளான்ட் பாட்ஸ், தாவரங்களின் இளம் உறுப்புகளுக்கு உறுதியினை அளித்தல். ஸ்கிலரன் கைமாவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? மெக்கானிக்கல் சப்போர்ட், ரிஜிடிட்டி, ஹார்ட்னஸ், உறுதித்தன்மை, விரைப்புத்தன்மை, கல் தன்மையினை அளித்தல். பேரன் கைமால குளோரோபிளாஸ்ட் இருந்தால் குளோரன் கைமா, பசுங்கணிகத்தை பெற்றிருந்தால் குளோரன் கைமா ஃபோட்டோ சிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையை செய்யும். உணவை சேமித்தால் ஸ்டோரேஜ் பேரன் கைமா, சேமிப்பு பேரன் கைமா. கோலன் கைமாவோட ஸ்பெஷாலிட்டி அன்ஈவன் திக்கனிங், confined to the corners of the cell wall. செல் சுவரின் ஓரங்களிலே சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல் கோலன் கைமாவின் சிறப்பு பண்பு ஆகும். ஸ்கிலரன் கைமாவில் 2 படிச்சிருப்பீங்க. உனக்கு பேர் ஃபைபர்ஸ், நார்கல்னு பேர், இன்னொருக்கு ஸ்கிலரட்ஸ், ஸ்கிலராய்டுகள்னு பேர். ஃபைபரோட இன்னொரு பேர் சப்போர்ட்டிங் டிஷ்யூ, தட் இஸ் துணை செய்யக்கூடிய, சப்போர்ட்டிங்னா உறுதி அளிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். ஸ்கெலரட்ஸ் எடுத்துனோன்னா ஸ்டோன் செல்ஸ், கல் செல்கள் என்று அழைப்பார்கள். ஸோ இது கொஞ்சம் பேசிக்கான ஐடியா வச்சுக்கணும். இதை வச்சுட்டு ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். கொஷின் நம்பர் 1 ஃபார் யூ. கோலன் கைமா அக்கர்ஸ் இன் த ஸ்டெம் அண்ட் petioles ஆஃப். இந்த தாவரங்களின் தண்டுகளிலும் இலை காம்புகளிலும் கோலன் கைமா காணப்படும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கும்னா டைகாட்டில் தான் முக்கியமாக இருக்கும். இருபத்தலை தாவரங்களில் காணப்படும். இங்கே டைகாட் ஹர்பு கொடுத்துருக்கிறதுனால டைகாட் சிறுசடியில் காணப்படுங்கிறதுனால இதை ஆன்சராக வச்சுக்கலாம். ஜெரோஃபைட்ஸ் எடுத்துனோன்னா வரல்நில தாவரங்களில் மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கிலரன் கைமா நிறையா இருக்கும். மோனோகாட் எடுத்துட்டாலும் ஸ்கிலரன் கைமா இருக்கும் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஹைட்ரோஃபைட்ஸ் எடுத்துட்டோன்னா ஸ்கிலரன் கைமாவில் ஸ்கிலராய்ட்ஸ் நிறையா இருக்கும். அப்போ உனக்கு டைகாட் ஸ்டெம்மில் தான் கோலன் கைமா இருக்கும். பிலோ த எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ், புறத்தோலடி தோலிலே காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கோலன் கைமா அக்கர்ஸ் இன், வித்தியாசமாக கேட்குறான். கோலன் கைமா இங்கு காணப்படும் ஹெர்பேஷியஸ் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்னா பின்னுக்கொடின்னு அர்த்தம். அந்த பின்னுக்கொடி ஹெர்பேஷியஸ் அப்படின்னா சிறு செடியாக இருக்கும். அது டைகாட்டா மோனோகாட்டா தரலைங்கிறதுனால இதை ஆன்சர் நம்ம கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா உட்டி கிளைம்பர்ஸ், கட்டைத்தன்மையுடைய பின்னுக்கொடிகள், அதில் மோஸ்ட்லி ஸ்கிலரன் கைமா இருக்கும், அதுவும் ஆன்சராக வராது. கிளைம்பிங் ஸ்டெம் எடுத்துட்டு எல்லாம் மோஸ்ட்லி இது டைகாட்டில் தான் இருக்கும். இதுதான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். வாட்டர் பிளான்ட்ஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி ஏரன் கைமா இருக்கும், ஸ்கிலரன் கைமாவில் ஸ்கிலராய்ட்ஸ் இருக்கும். அப்போ இதுதான் இதற்கு சரியான விடை. கிளைம்பிங் ஸ்டெம் எடுத்துக்கொண்டோம்னா பின்னுக்கொடியாக இருக்கக்கூடிய சிறுதண்டுகளிலே இது காணப்படலாம். தேர்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஆங்குலர் கோலன் கைமா அக்கர்ஸ் இன். ஆங்குலர்னா கோண கோலன் கைமான்னு பேர். இது எங்கு காணப்படும்? அப்போ ஆங்குலர் கோலன் கைமானா என்ன? இது ஒரு கோலன் கைமா வைத்துக்கொள்ளுங்கள், இது ஒரு கோலன் கைமா வைத்துக்கொள்ளுங்கள், இது ஒரு கோலன் கைமான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவை தான் ஆங்கிள் சொல்லுவான், கோணம். Excessive deposition of cell wall material seen in the angle, we are calling it as angular colon கைமா. அதாவது செல் சுவர் பொருட்கள் இந்த கோண பகுதிகளில் அதிகமாக படிந்து காணப்பட்டது என்றால் அதற்கு கோண கோலன் கைமான்னு பேர். It is a characteristic feature of the family Cucurbitaceae or Cucurbita. இது Cucurbitaceae குடும்பத்தின் சிறப்பு பண்பு. குக்கர்பிட்ஸ் அப்படின்னா பூசணிக்காய், பனைக்காய், சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் தான் இருக்கும். இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. லேமெல்லர் கோலன் கைமா, அடுக்கு கோலன் கைமா, ஆங்குலர் கோலன் கைமா, கோணக்கோலன் கைமா, அது மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது மட்டும் போகிறோம், ஆங்கிளில் மட்டும் எக்ஸசிவ் டெபாசிஷன் இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ஸ்கிலரைட்ஸ்? ஸ்கிலரைடுகள் குறித்த கூற்றுக்களில்
கீழ்வரும் கூற்றுக்களில் எந்த கூற்றானது உண்மையானது அல்ல, நாட் ட்ரூ அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் அப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, these are groups of living cells. ஸ்கிலராய்டுகள் என்பவை இறந்த செல்களாகும். they are not living cells, dead cells. அப்ப இது ஒரு தவறான கூற்று. அடுத்தது பாருங்க, these are found in nutshells, guava, pulp and pear. கொட்டை விதைகளின் கனித்தோலிலே காணப்படும். அது மாதிரி கோவா கொய்யாப்பழத்தோட பல்ப் உள்ள இருக்கக்கூடிய மீசோகார்ப் எண்டோகார்ப்ல இருக்கும், பியர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது உண்மை, இது சரி, ட்ரூ. தீஸ் ஆர் கால்டு ஸ்டோன் செல்ஸ். ஸ்கிலராய்டுகளை நாம் கல் செல்கள் என்று அழைக்கலாம். அப்போ இதுவும் சரிதான். These are form of sclerenchyma with fibers. இது ஒரு sclerenchymaவின் வகையாகும். யாருடன் சேர்ந்து? These are form of sclerenchyma with fibers. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஸ்கிலரன்கைமாவின் ஒரு வகையாகும். இன்னொரு வகை என்ன? ஃபைபருடன் சேர்ந்து நார்களுடன் சேர்ந்து இது ஒரு மற்றொரு வகை என்று வைத்துக்கொள்ளலாம். இதுவும் சரி. அப்போ தவறு என்பது என்ன? இங்கே கேட்டிருக்கிறது நாட் ட்ரூ. தீஸ் ஆர் லிவிங் செல்ஸ் என்பது தான் இந்த வினாவை பொறுத்தவரை சரியான விடை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. குளோரன்கைமா இஸ் நோன் டு பி டெவலப்ட் இன். குளோரன்கைமா இதில் காணப்படும் அல்லது இதில் உருவாகும்னு கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் குளோரெல்லா. குளோரெல்லால குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இது யூனிசெல்லுலர் ஆல்கா, ஒரு செல் பாசி என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு செல்லினால் ஆனது. குளோரன்கைமா என்பது ஒரு டிஷ்யூ. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா? குளோரன்கைமா என்பது டிஷ்யூ, இது குளோரெல்லா என்பது செல்ங்கிறதுனால இது உங்களுக்கு வராது. இதில் குளோரோபிளாஸ்டிட் இருக்குமே தவிர குளோரன்கைமாங்கிற ஒரு டிஷ்யூ இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, மைசீலியம் ஆஃப் கிரீன் மோல்டு ஆஸ்பர்ஜிலஸ். இந்த மைசீலியம் அப்படிங்கிறது தெரியும், இந்த ஃபங்கல் பிளான் பாடி. த பிளான் பாடி ஆஃப் ஃபங்கை இஸ் said to be மைசீலியம். பூஞ்சைகளின் தாவர உடலத்தை தான் நாம் மைசீலியம் என்று அழைக்கிறோம். பூஞ்சையில் எப்பயுமே என்ன கிடையாது? குளோரோபிளாஸ்டே கிடையாது. அதனால ஆஸ்பர்ஜிலஸில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. தேர்டு பாருங்க, ஸ்போர் கேப்சூல் ஆஃப் மாஸ் பிளான்ட். ஸ்போர் கேப்சூல் ஆஃப் மாஸ் பிளான்ட்டுங்கிறது மாஸ் தாவரம் என்பது பிரையோஃபைட்டோட கீழே வரும்னு தெரியும். அதோட ஸ்போரோஃபைட்டுக்கு பேர் கேப்சூல்னு பேர். அந்த கேப்சூலின் மேல்புறத்தே குளோரன்கைமா டிஷ்யூ இருக்கும். இதுதான் சரியான விடை. போலன் டியூப் ஆஃப் பைனஸ் அதுலேயும் கிடையாது. பைனஸ் தாவரத்தின் மகரந்தத்தின் குழலில், மகரந்த குழலில் காணப்படும், அதில் இல்லை. அப்போ இதுதான் சரியான விடை. அப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மாஸ் இருக்கக்கூடிய கேப்சூல் என்பது அதனுடைய ஸ்போரோஃபைட் ஆகும். ஸ்போரோஃபைட்னா உங்களுக்கு தெரியும், ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் ஆர் known as ஸ்போரோஃபைட். ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரங்களை நாம் ஸ்போரோஃபைட் என்று அழைக்கிறோம். அந்த கேப்சூல் மேலே இருக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. காட்டன் இஸ் அ. பருத்தி என்பது ஒரு, பருத்தினா அதில் இருக்கிறது ஸ்டெம் ஃபைபர், தண்டு நார்கள் கிடையாது. பாஸ்ட் ஃபைபர், the best fiber. phloem fibers are known as the bast fibers. phloem நார்களை பாஸ்ட் நார்கள் என்று அழைப்பார்கள். இதுவும் கிடையாது. ஹார்டு ஃபைபர், கடினமான நார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கோகனட் நடுவில் மீசோகார்ப் கனி நடுத்தோளில் காணப்படுவது, அதுவும் கிடையாது. சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ், விதை மேற்புற நார்கள். அதாவது காட்டன் பருத்தியில் எடுத்துட்டோம்னா விதைக்கு மேலே வரும், நம்ம தான் படித்தோம். அந்த சர்ஃபேஸ் ஃபைபர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. விதை மேற்புற நார்கள், சீட் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. த பிரான்ச்ட் ஸ்கிலரட்ஸ் பிரசன்ட் இன் ஹைட்ரோஃபைட்ஸ் ஆர். ஹைட்ரோஃபைட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நீரில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு ஹைட்ரோஃபைட்டுகள் என்று பெயர். அதில் ஒரு ஸ்கிலரிட் இருக்கு. ஸ்கிலராய்டு என்பது ஸ்கிலரன்கைமாவின் ஒரு வகை என்பது உங்களுக்கு தெரியும். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிலரன்கைமா இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு நார்கள், இன்னொருத்தருக்கு பேர் ஸ்கிலரட்ஸ்னு பேர். பிரான்ச்டு ஸ்கிலரட்ஸ் அப்படின்னா கிளைகளை உடைய ஸ்கிலராய்டுகள். இந்த ஸ்கிலராய்ட்ஸில் இது மாதிரி பிரான்ச்சஸ் நிறையா இருக்கலாம். அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கா. ஆர் அந்த ஸ்கிலராய்டோட பேர் என்னன்னு கேட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஸ்டியோஸ்கிலரட்ஸ் அப்படின்னா போன் ஷேப்டு ஸ்கிலரட்ஸ் ஆர் known as the osteosclerates. போன் மாதிரி எலும்பு மாதிரி இருக்கும். இந்த ஆஸ்டியோஸ்கிலரட்ஸ் எங்கே இருக்கும்? சீடில் இருக்கும், ஃப்ரூட்டில் இருக்கும். நிறையா பிளான்ட், டைகாட்டோட சீடு, ஃப்ரூட், இருபத்தலை தாவரங்களின் கனியில் காணப்படலாம், விதையில் காணப்படலாம். இங்கே அடுத்தது ட்ரைகோஸ்கிலரட்ஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த ட்ரைகோஸ்கிலரட்ஸ்ங்கிறது ரொம்ப நீளமாக இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும்.
இது எதில் இருக்குன்னா ஆலிவ் பிளான்ட் இருக்கு பாருங்களேன், இந்த ஆலிவ் பிளான்ட்டோட லீஃபில் இருக்கும், இலைகளில் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேக்ரோஸ்கலரட்ஸ் எடுத்தோம்னா ராட் ஷேப்டு ஸ்கலரட்ஸை மேக்ரோஸ்கலரட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ராட் ஷேப்டு, தட் இஸ் ராடு மாதிரி குச்சி மாதிரி இருக்கிறது, இது எதில் காணப்படும் என்றால் லெகுமினஸ் இருக்கு பாருங்க, ஃபேபேசி குடும்பத்தோட சீட் கோட் விதை உரைகளிலே காணப்படும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் இஸ் ஆஸ்ட்ரோஸ்கலரட்ஸ். ஸ்டார் ஷேப்டு ஸ்கலரட்ஸ் ஆஸ்ட்ரோஸ்கலரட்ஸ்னு சொல்லுவோம். இது யார்கிட்ட இருக்கோ ஹைட்ரோஃபைட்ஸ், நீர்வாழ் தாவரங்களிலே காணப்படும். ஸோ இதை பொறுத்தவரை சரியான விடை என்பது ஆஸ்ட்ரோஸ்கலரட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேயா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள் டிஷ்யூ, எளிய திசு. த டிஷ்யூனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பர்மனன்ட் டிஷ்யூ. இது ஒரு நிலைத்த திசுவாகும். அந்த சிம்பிள் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் செல்ஸ். ஒரே வகையான செல்களினால் ஆனது. அதோட வகைகளை பார்த்தோம், பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு தடவை எழுதி பார்த்து இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுட்டோன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் சிம்பிள் டிஷ்யூ ரிலேட்டட் கொஷினை உங்களால் நல்லா எழுத முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.